அங்கே அமர்ந்து கண்ணாமூடி உட்கார்ந்து இருந்தார். அப்ப 10 பேர் வந்திருந்தாங்க. சாமி ஐயப்பன் கோயில் போயிட்டு கன்னியாகுமரி வந்திருக்காங்க. சாமி இந்த மாலையை கழட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் சொன்னேன், எதுக்குப்பா கழட்ட, போய் வீட்டுல போய் கழட்டு, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அது கூட செய். நீ எதற்காக மாலை போட்டா? 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போடுறது எதனால? ஐயப்பன் செய்யறாரோ இல்லையோ, ஆனால் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில நீங்க பயணம் செய்யும் பொழுது எத்தனையோ மூலியினுடைய காற்று உங்க மேலப்படுது. இயற்கையெல்லாம் மிகப்பெரிய கடவுளா இருக்காது. ஏன்னா ஐயப்பன் அங்க போய் வருவாரா? அப்போ இயற்கை அங்க இருக்க தண்ணியில குடிக்கும், அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும். அது உங்க நோய் நொடிகளை சிலரை குணப்படுத்துது. அப்ப இந்த எண்ணத்தோட 48 நாள் விரதம் இருக்கும் போது உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வராது, வார்த்தையில கெட்டது உதிக்க முடியாது. இப்படி எண்ணத்தோடு போய் வரவனுக்கு ஏதாவது அற்புதம் நடக்கும். ஏன்னா அவன் நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை வேலை செய்யும், அவன் மனதினுடைய ஆக்கம் நிச்சயமாக வேலை செய்யும். ஆனா இவன் போயிட்டு கேட்கிறான், மாலையை கழட்டுன்னு கேட்கிறான். எதுப்பா கழட்டணும்? இல்லைங்க, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன சந்தோஷம் கேட்டேன். அப்போ அவன் சொல்லவே இல்லைங்க. எதுக்குப்பா சந்தோஷம்? இல்ல இப்போ கடல் தான் குளிக்கணும், திருச்செந்தூர் கொண்டு வந்தாச்சு, கடல்ல ஜாலியா இருக்கணும்னா நாம அப்படிலாம் இருக்க முடியாது தானே, சந்தோஷமா அப்படின்னா. சரிடா அப்படின்னு அவனை நம்பி அந்த 10 பேருக்கும் சரணம் சொல்ற அப்படின்னு சொல்லி மாலையை கழட்டினேன். கழட்டி அடுத்த நிமிஷம் நான் கண்ண முடியும். சரி போனான்னு போகும்போது போற வழியில கொஞ்சம் ஒரு அந்த மணல் மூட்டு இருக்கு, அதுல உட்காந்துட்டு இவங்க 10 பேர் தண்ணி அடிக்கிறாங்க. அப்போ என்ன உலகம் இது? தெய்வத்தை சர்வசாதாரணமா நினைக்கிறாங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுக்கு உண்மையே இரு. ஏன் இப்படி கஷ்டப்படுற? பின்னால் அந்த கஷ்டத்தை நீ தான் அனுபவிச்சாலும். அதனாலதான் எதை செய்கிறாயோ அது பின்னால் வந்து சேரும். செருத்தில் அடிக்கிற பந்து மாதிரி எந்த வேகத்தில் அடிக்கிறாயோ அதே வேகத்தில் அந்த பந்து திரும்பி வரும். அவ்வளவுதான் நீ செய்கின்ற பாவமும் புண்ணியமும் அங்கு அடையும். அதனால குருவை மறந்துட வேண்டாம். குரு உங்க குடும்பத்திலேயே ஒருத்தரா பாவிங்க. உங்க கஷ்டங்கிறது யாருக்கு என்னென்ன கஷ்டம் அவருக்கு தெரியும். 100 பேர் உட்கார்ந்திருந்தாலும் 100 பேருடைய அமைப்பையும் அவர் சொல்லிட்டு இருப்பார். அவங்களுக்கு புரியும் யாராவது அந்த அமைப்போட அடுத்தவங்க முன்னாடி கூட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் வயிற்று வலியோட வந்திருக்காங்க, குழந்தைக்கு மூல காய்ச்சல் வந்துருச்சு, அதை காப்பாற்ற வந்திருக்காங்க. இது ஒன்றும் செய்யறதில்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்பாரு. கடைசியில ஒரே ஒரு பார்வைதான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று 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 பார்த்து போவார். எல்லாத்துக்குமே சுபிட்சம் கிடைக்கும். அது ஒரு சில பேருக்கு கிடைக்காது. அது ஏன் கிடைக்காதுன்னா அவனுடைய அவநம்பிக்கை. அவன் என்ன நினைக்கிறான், இங்க இருந்து கும்பிட்டுட்டு போய் முருகன் கோயில போய் கும்பிட்டு வரணும், அப்பதான் நமக்கு நல்லது நடக்குது. இருக்கு கும்பிடத்திலே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறான். பல தெய்வங்களை வணங்கி 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 அவனுடைய மனமானது ஒரு நிலை அற்று போய் கஷ்டப்படுறான். என்னைக்கு பல பேருக்கு உங்களுடைய விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்க மனசுல தங்கிடும். நான் அடிக்கடி இது சொல்றேன். அதனால ஒருத்தரை நம்புங்க, ஒன்றே குணம் ஒருவனே தேவனிங்கிற கருத்துல இருங்க. மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டாம், கும்பிட வேண்டாம், அங்க போனா நான் சொல்லல. அங்கேயும் போய் சந்தோஷமா இருங்க. ஆனா ஒண்ணுகிட்ட மட்டும் உண்மையை சொல்லுங்க, அதை கெட்டியா அப்படிங்க. அதுதான் உண்மை, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இருக்கணும். அதனால நாம இன்னையிலிருந்து ஒரு மனதில் ஒரு இதை போடுவோம், வெறித்தனமான ஒரு அமைப்பை போட்டுக்குவோம், ஒரு உறுதியை எடுப்போம். இன்றையிலிருந்து போய் பேசக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது, யார் பணத்துக்காகவும் போராடக்கூடாது. நமக்கு வர வேண்டியது நல்லபடியா வரணும். அதே மாதிரி நாம நோய் நிலையிலிருந்து அகலணும். இதை உங்க எண்ணம் எந்த அளவு வலுவப்படுதோ அந்த குருவுடைய அலைவரிசை போயிடும். நீங்க அவர் குருவை உண்மையா நினைக்கும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா அதை தட்டி விளக்கிடுவார். அதனால அதை உண்மையிலே நம்புங்க. இன்னைக்கு எத்தனோ வீட்டுல பட்டாம்பூச்சி வெட்டி விளையாட்டு போதெல்லாம் வராங்க. வெளியே பார்ப்பதை விட உள்ளத்தில் பாருங்க, உள்ளத்தில் உணருங்க. அவங்க உள்ளத்துல நிரந்தரமா இருக்கணும்னா அவர் நீங்க போற மாதிரி எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தான் எல்லாம் அப்படின்னு போயிட்டீங்கன்னா அது தானே நடந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் சொல்றாங்க
எனக்கு அவரை தவிர தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. அதனால நாம உண்மை வழியிலே பயணிப்போம். யாரையும் எதிர்த்து போராட வேண்டாம். நம்மளுடைய பாதைக்காக நம்ம கஷ்டப்படுவோம். நம்ம உணர்வுக்காக நல்ல உணர்வுக்காக போராடுவோம். வீட்டுல இல்லறத்துல வந்து நல்ல, அதான் நான் சொல்லல, இருக்கு மனம், உண்ண உணவு, உடுத்த உடை, நோயற்ற வாழ்வு, தேவைக்கேற்ப வருமானம், இதற்காக போராடணும். நிச்சயமா கிடைக்கும் என்கிற நம்பிக்கையுடன் சத்துவ அவர் காலத்தை விடாப்படியா இருங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். ஓம் சத்துவே.